இக்பால் கல்வி நேரத்தை குறிப்பதற்கு பயன்படும் இன், ஆன், அட், பை, அரவுண்ட், ஆஃப்டர், பிஃபோர், பிட்வீன், ஃப்ரம், டில் இவைகளை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம். ஐ வென்ட் டு ஸ்கூல் இன் டைம். நான் ஸ்கூலுக்கு சரியான நேரத்தில் சென்றேன். ஐ வென்ட் டு ஸ்கூல் இன் டைம். ஐ வென்ட் டு ஸ்கூல் ஆன் டைம். நான் ஸ்கூல் நேரத்திற்கு மேல் சென்றேன். சற்று கூடுதலாக ஸ்கூல் டைமிலிருந்து சற்று பின்தங்கி சென்றேன். ஐ கேம் டு ஸ்கூல் அட் 9 AM. நான் ஸ்கூலுக்கு துல்லியமாக 9 AM-க்கு வந்தேன். ஐ கேம் டு ஸ்கூல் அட் 9 AM. ஐ கேம் டு ஸ்கூல் பை 9 AM. நான் ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட 9 AM-க்கு வந்தேன். ஐ கேம் டு ஸ்கூல் பை 9 AM. நான் ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட 9 AM-க்கு வந்தேன். ஐ கேம் டு காலேஜ் அரவுண்ட் 9 AM. ஐ கேம் டு காலேஜ் அரவுண்ட் 9 AM. நான் காலேஜுக்கு ஏறக்குறைய 9க்கு வந்தேன். ஐ கேம் டு காலேஜ் ஆஃப்டர் 9 AM. ஐ கேம் டு காலேஜ் ஆஃப்டர் 9 AM. நான் காலேஜுக்கு 9க்கு பிறகு வந்தேன். ஐ வென்ட் டு காலேஜ் பிஃபோர் 9 AM. நான் காலேஜுக்கு 9 AM-க்கு முன்பு போனேன். ஐ am went to college before 9 AM. நான் காலேஜுக்கு 9 AM-க்கு முன்பு போனேன். ஐ went to college between 9 and 9:30 AM. நான் காலேஜுக்கு 9க்கும் 9:30க்கும் இடைப்பட்ட நேரத்தில் போனேன். நான் காலேஜுக்கு 9க்கும் 9:30க்கும் இடைப்பட்ட நேரத்தில் போனேன். I went to college between 9